நம்மை சுற்றியுள்ள இயற்கையின் பல அதிசயங்களில் மிகவும் புரியாத ஒரு புதிராக இருந்து கொண்டிருப்பது ஒரு புழுக்கூட்டில் இருக்கும் கம்பளி புழு அழகிய வண்ணத்து பூச்சியாக படபடத்து செல்லும் அதிசய மாற்றமே. இலைகளையும் புற்களையும் செடி கொடிகளையும் கபளீகரம் செய்து களைப்படைந்த புழு தனக்குள் சுருங்கி தன் உண்மை நிலையை உணர ஆரம்பிக்கின்றது. அதன் விளைவே சிறகடித்து பறக்கும் அழகிய பட்டு போன்ற பட்டாம்பூச்சி. இதே செயல்முறையை நான் எனக்குள் உணர்ந்தேன். எனக்குள் தோன்றிய ஒரு விழிப்புணர்வால் என் உள்ளத்தில் நான் யார், என்னுடைய உண்மையான திறமைகள் என்ன என்ற கேள்விகள் எழுந்தன. பயத்திலிருந்து விடுபட்டு தைரியம் ஏற்பட்டது. தவிதவித்த மனம் திடப்பட்டது. மாற்றத்தை நோக்கி பயணிக்க முதல் அடியை எடுத்து வைத்தேன். இந்த பிரம்மா குமாரிகள் ஆன்மீக அமைப்பு அதன் ஸ்தாபகரான பிரம்மா பாபா என்று அன்போடு அழைக்கப்பட்ட தாதா லேக்ராஜ் அவர்களின் இதயத்தில் தோன்றிய உந்துதலே இவ்வுலகமே எவ்வாறு மிகப்பெரிய மாற்றங்களுக்கு உட்பட போகிறது என்று அவருக்கு கிடைத்த தொடர் காட்சிகளின் விளைவாக அவருக்குள் ஏற்பட்ட மாற்றமே இந்த பிரம்மா குமாரிகள் என்ற மாபெரும் ஆன்மீக இயக்கத்திற்கு வித்திட்டது. அவரை சுற்றியிருந்த சிறிய குழுவில் பெரும்பாலும் பெண்கள் பிரம்மாவின் மகள்களாக பிரம்மா குமாரிகள் என்று அழைக்கப்பட்டனர். மேலை நாடுகளுக்கு சென்று பிரம்மா குமாரிகளின் நோக்கத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற அழைப்பு வந்ததும் தாதி ஜானகி அவர்கள் முன்வந்தார். தன் கையில் ஒரே ஒரு மாற்று உடையுடன் மட்டுமே தாதி ஜானகி அவர்கள் இந்தியாவை விட்டு முதலில் லண்டனுக்கு பயணித்தார். தாதி அவர்கள் முறையாக கல்வி கற்காதவர், ஆங்கிலம் பேச தெரியாதவர். அவருடைய ஆயுதமாக அவர் வைத்திருந்தது இறைவன் மேல் அவர் கொண்டிருந்த ஆடாத அசையாத உறுதியான நம்பிக்கையும் அன்புமே. भगवान में विश्वास रखो, विश्वास तब होगा जब हिम्मत होगी, सच्चा बन करके परमात्मा के प्यार से उसका जो फल मिलता है औरों को देंगे. தாதி ஜானகி அவர்கள் அடுத்த 4 வருடங்கள் லண்டனில் தங்கியிருந்தார். அவருடைய நம்பிக்கை, தைரியம் மற்றும் நேர்மையின் சக்திகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து தனக்குள் இருக்கும் உள்ளார்ந்த சக்திகளால் சுய மாற்றத்தை ஏற்படுத்த ஊக்குவித்தார். தனது 104 வயது வரையிலும் எப்போதும் களைப்படையாதவராக, சக்தி வாய்ந்தவராகவே திகழ்ந்தார். மற்றவர்களிடம் நீங்கள் பரிமாறிக்கொள்வது ஏதாவது ஒன்றை படைப்பதாக இருக்கும். சகோதரி ஜெயந்தி அவர்கள் லண்டனில் தாதி ஜானகி அவர்களின் அயராத சேவை எவ்வாறு ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து துவங்கி ஐக்கிய நாடுகள் முழுவதும் ஒரு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது என்பதை உடனிருந்து கண்டவர். இந்த பயணத்தை நான் தொடங்கிய போது எதிர்மறையான குணாதிசயங்களை கொண்டவர்களை மாற்றி எனக்குள்ளும் சுய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்று பார்க்க விரும்பினேன். நான் ஆச்சரியப்பட தகுந்த வகையில் எனக்குள் இருந்த உயரிய திறமைகளை மிக எளிய முறையில் நடைமுறைப்படுத்தி எனக்குள்ளும் இன்னும் பலரிடமும் அதை கொண்டு வர முடிந்தது. பிரம்மா குமாரிகள் இயக்கம் 1937ஆம் ஆண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்டது. தற்போது 147 நாடுகளில் 6000த்திற்கும் மேற்பட்ட கிளைகள் மூலம் உலகம் முழுவதும்
பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தினமும் ராஜயோக கல்வியினை முறையாக கற்கும் நிறுவனமாக திகழ்கின்றது. லண்டனில் காலூன்றிய பிரம்மா குமாரிகள் அமைப்பு சுமார் 40 நகரங்களில் ஐக்கிய நாடுகள் முழுவதும் தியான பயிற்சி மையங்களும் ரிட்ரீட் சென்டர்களும் நிறுவியிருக்கிறார்கள். இன்று 80 ஆண்டுகளுக்கும் மேலாக பெண்களால் நடத்தப்படும் மிகப்பெரிய ஆன்மீக இயக்கமாக உலகம் முழுவதும் பரவியிருக்கின்றது. புழுவிலிருந்து எல்லா செல்களின் உதவியுடன் மாற்றத்தை கொண்டு வந்து புதிய வண்ணத்து பூச்சியாக உருவெடுத்தது போல் பிரம்மா குமாரிகளின் அமைப்பு உலகம் முழுவதும் உள்ள மையங்களை இணைத்து ஆன்மீக ஊக்கமளித்து உள்ளார்ந்த சக்திகளை மேம்படுத்துகிறார்கள். இந்த ஆன்மீக இயக்கமானது எல்லா தரப்பட்ட மக்களையும் ராஜயோக தியான கலையை இலவசமாக கற்க அழைக்கிறார்கள். ஜாதி, மதம், இனம், சமூக, பொருளாதார வேறுபாடு ஆகிய எவ்வித பேதமுமின்றி அனைவரும் இந்த ஆன்மீக கல்வியையும் தியானத்தையும் கற்க வரவேற்கிறார்கள். பிரம்மா குமாரிகள் ஐக்கிய நாடுகளில் இருப்பதற்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அந்த குறிக்கோள் என்னவென்றால், மனித பிறவியின் மேன்மையை குறித்த நம்பிக்கையை வலியுறுத்துவதாகும். இதை நாங்கள் அவர்களின் பார்வைக்கு எடுத்து சென்று ஐக்கிய நாடுகளின் பல்வேறு நிகழ்ச்சிகளோடு இணைத்து செயல்படுத்துகின்றோம். சூக்ஷ்மமான சக்தி வாய்ந்த மாற்றத்திற்கான செயல்முறைகளையும் அணுகுமுறையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் ஒரு ஆன்மீக பாதை. பல ஆண்டுகளாக பிரம்மா குமாரிகளின் இயக்கமானது பலதரப்பட்ட உலகளாவிய நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 10 லட்ச நிமிடங்களின் அமைதி, நல் உலகத்திற்கான உலகளாவிய ஒத்துழைப்பு, பூங்காவில் அமைதி திருவிழா மற்றும் இளைஞர்களுக்காகவும் தேர்ந்தெடு, மாற்றம் செய், அதுவாக ஆகிவிடு, ஒளிரும் நற்பண்புகள் மற்றும் ஓம் கஃபே. பிரம்மா குமாரிகள் இன்னும் பல பன்னாட்டு திட்டங்களில் கூட்டாண்மையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை பண்புகள் மற்றும் கல்வி, நம்பிக்கையின் காட்சியும் குரலும், மனிதநேய உத்வேக மன்றம், பன்னாட்டு பருவநிலை மாற்ற நிகழ்ச்சிகளிலும் பிரம்மா குமாரிகள் பங்கெடுத்திருக்கிறார்கள். எங்கெல்லாம் பிரம்மா குமாரிகள் சென்டர்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் பிரம்மா குமாரிகள் சமூக மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். பேரிடரின் நேரத்திலும் மக்களுக்கு கைகொடுத்து உதவுகின்றார்கள். பெண்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஊக்குவிப்பதற்கும் இளம் பருவத்தினரிடையே ஏற்படும் மன அழுத்தத்தை நல்ல முறையில் எதிர்கொள்வதற்கும் தனக்குள்ளே வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டுவர விரும்புபவர்களுக்கும் உதவ பிரம்மா குமாரிகள் எப்போதும் தயாராக இருக்கின்றார்கள். எங்கெல்லாம் எங்களால் முடியுமோ அங்கெல்லாம் சேவை செய்ய தயாராக இருக்கின்றோம். நம் வாழ்க்கையில் நாம் கொண்டு வரும் மாற்றம் நம் வீட்டிலும் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சிறகடித்து பறந்த வண்ணத்து பூச்சியின் மகிழ்ச்சியான உணர்வு உலகின் எல்லா பக்கமும் சென்றடைகிறது. வண்ணத்து பூச்சியின் மாற்றத்தை போல் நாம் இப்போது உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பழைய உருவத்தை மாற்றி புதியதோர் உருவ மாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றோம். வண்ணத்து பூச்சியைப் போல நாமும் நம்முள் ஏற்பட்ட சுய விழிப்புணர்வின் காரணத்தினால் சிறகுகளை விரித்து பறக்கும் காலம் வந்திருக்கின்றது. குடும்பம் மாறுகிறது. நாம் தொடங்கிய அடியானது மிகப்பெரிய மாண்பையும் மகத்துவத்தையும் கம்பீரமாக அற்புதமானதாக மகிமையையும் பெற்றிடும் போது நம் வாழ்க்கை பயணத்தின் மாற்றத்தில் நாம் உண்மையாகவே பறக்க ஆரம்பிக்கின்றோம். இந்த பயணம் தொடர்கிறது.